கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி வசனத்தை கேட்டதின்படி நடக்க வேண்டும். மார்க்கின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 12-20 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் புறம்பெயர்க்கிறவர்களுக்கு இது உண்மையாக சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த விதையை குறித்த அர்த்தத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதைங்கிறது வசனம், சரியா? அப்போது வழி அருகே விதிக்கப்பட்டதுனா என்னன்னா, வசனம் அவங்க கேட்குறாங்க, ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான், அந்த இருதயத்துலேருந்து அந்த வசனத்தை எடுத்து போடுறான். இது வழி அருகே விதிக்கப்பட்டவர்கள். 2வது பார்த்தீங்கன்னா, கற்பாறைன்னு பாட்டு இல்லையா? வசனத்தை கேட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ரொம்ப வேறு இல்லாதனால கொஞ்சம் காலம் தான் நிலச்சிருக்காங்க. அந்த வசனத்தை நிமித்து உபத்திரவமோ துன்பமோ வந்த உடனே என்ன ஆகுறாங்கன்னா, இதழல் அடைக்கிறாங்க. இவங்க தான் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 3வது என்னது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அவங்க என்னன்னா, வசனம் கேட்குறாங்க, ஆனால் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள்னால என்ன ஆகுறாங்க, அவங்க பலன் கொடாமல் இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் இவங்கள நெருக்கி போடுது. ஆனால் 4வது நிலம் என்னது, நல்ல நிலம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1, 30, 60, 100 பலன் கொடுக்குறாங்க. இவங்க தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம இதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை சாத்தான் எடுத்து போடுறானா, இல்லை கொஞ்ச காலம் மட்டும் மேற்கொள்கிறோமா, இல்லைன்னா உலக கவலை அது நெருக்கி போடுறான்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்படி இல்லாதபடிக்க நம்ம நல்ல நிலமாய் நம்ம இதயம் இருக்கணும். வசனத்தை கேட்டு அதன்படி வாழும்போது நம்ம வாழ்க்கை பலன் கொடுக்கும், தேவநாமம் மகிமைப்படும். அதனால் பலன் கொடுக்கிறவர்களாக இருங்கள், வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருங்கள். இதுவே இன்றைய நற்செய்தி. முடிவு கட்டும்.